Hello students, we are seeing about problem solving and Python programming subject. In that we are going to see about statements, expressions, indentation, comments in Python. So Python programming la ஒரு ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன, இண்டென்டேஷன்னா என்ன, கமெண்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாவே நார்மலி இங்கிலீஷ் லாங்குவேஜில் வர்ற ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க, ஈச் அண்ட் எவ்ரி லைன் இஸ் கால்ட் அ ஸ்டேட்மெண்ட். லைக்வைஸ் இங்கே ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு ப்ரோக்ராமில் வர ஈச் அண்ட் எவ்ரி லைன், ஈச் அண்ட் எவ்ரி கமாண்ட் இஸ் கால்ட் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். See, instructions that a Python interpreter can execute are called statements அப்படின்றாங்க. அப்போ ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் இந்த பைத்தான் இன்டர்பிரேட்டர் எக்ஸிக்யூட் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன், ஈச் அண்ட் எவ்ரி லைன் இன் அ ப்ரோக்ராம் சோர்ஸ் கோட் இஸ் கால்ட் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அல்காரிதமில் பார்த்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் இன் அ அல்காரிதம் இஸ் கால்ட் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் வர ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன், ஈச் அண்ட் எவ்ரி லைன் இஸ் கால்ட் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். A statement is a unit of code like creating variables or displaying a values இது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேரியபிள் க்ரியேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஒரு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா அது டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து அது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். அது மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், இஃப், எல்ஸ், இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன், ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சி திஸ் எக்ஸாம்பிள் n is equal to 17 அப்படின்னா இது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், அசைனிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல n is equal to 17 அப்படின்னு 17ன்ற வேல்யூவை we are assigning to n அப்படின்றத அர்த்தம். ஸோ இது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் இல்லை வேரியபிள் கிரியேஷன் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட். ஆல்ரெடி கிரியேட் பண்ண வேரியபிளை வி ஆர் பிரிண்டிங் ஹியர், பிரிண்ட் n அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ இந்த என்னோட வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகுது, பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஹியர் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவ்ஸ் தி வேல்யூ டு n. தி செகண்ட் லைன் இஸ் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தட் டிஸ்பிளேஸ் தி வேல்யூஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி line in a source code is called a statement அப்படின்னு சொல்லலாம். Then expressions in Python. Expression அப்படின்னாவே mathematical expression மாதிரி தான், right? An expression is a combination of values, variables and operators அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பிரஷன்றது ஒரு லைனில் வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் இல்லை ஒரு மேத்தமெட்டிக்கல் இது வரும் இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, இந்த மாதிரி நமக்கு என்ன வரும், ஆப்ரேட்டர்ஸ், அதில் வேரியபிள்ஸ் ப்ளஸ் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வர்றது தான் வந்து நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஷன்றது வேறு ஒன்றும் இல்லை, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப், அதில் வேல்யூஸ் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும், ஆப்ரேட்டர்ஸ் கூட இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எ வேல்யூ ஆல் by itself is considering an expression அப்படின்னு சொல்கிறாங்க, and also a variable அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ see the following all legal expressions கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இன்ட்ராக்டிவ் மோடில் 42 அப்படின்னு என்ட்ரு பண்ணுறாங்க. அது ஒரு எக்ஸ்பிரஷன். 42ன்றது ஒரு நம்பர், ரைட்? a is equal to 2 அப்படின்னா ஏன்றது ஒரு வேரியபிள், 2ன்றது ஒரு வேல்யூ, தென் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றது ஒரு ஆப்ரேட்டர். அப்போ இந்த இடத்துல ஒரு வேரியபிள், ஒரு ஆப்ரேட்டர், ஒரு வேல்யூ, இந்த மாதிரி நம்ம ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இது, ரைட்? டு ஏன்ற வேரியபிளுக்கு 2ன்ற நம்பரை வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இது வந்து இஸ் கால்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், a + 3 + 2 அப்படின்னு வருது. அப்போ இது என்னது, ப்ளஸ் எல்லாம் ஆப்ரேட்டர், 3 2 அப்படின்றது நம்பர்ஸ், தென் ஏன்றது வேரியபிள். ஸோ இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ், வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் கால்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள், இசட் இஸ் ஈக்குவல் டு ஹாய் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கு, ஃப்ரெண்ட் அப்படின்றது அனதர் ஸ்ட்ரிங். ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஒரு ஆப்ரேட்டர் வச்சு ஆட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுற மாதிரி இந்த 3 + 2ன்ற மாதிரி நம்பர் இந்த இடத்துல ஆட் ஆகாது. அப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் இந்த இடத்துல ஆட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாயினிங் அ ஸ்ட்ரிங் அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணி இசட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம், இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை வச்சு. ஸோ அப்போ பாருங்கள், காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், வேரியபிள்ஸ், தென் ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ், இந்த மாதிரி வர்றது தான் வந்து நமக்கு இஸ் லைக் எக்ஸ்பிரஷன் அப்படின்றாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே வரும். ஒரு எக்ஸ்பிரஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அ ஸ்டேட்மெண்ட், ரைட்? அந்த எக்ஸ்பிரஷனை we are printing by using print out statement, print
ஆஃப் என் அப்படின்னா அட் இசட் அப்படின்னா என் இசட்டோட வேல்யூ வந்து ஹாய் ஃப்ரெண்டுன்றது ரெண்டும் கன்கார்டினேட் ஆகி ஜாயின் ஆகி பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்றது காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ், வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றதான் நமக்கு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இண்டென்டேஷன் இன் பைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டென்டேஷன் பைத்தான்றது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா வந்து மற்ற அதர் C++, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வந்து ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு ஸ்கோப் ஆஃப் த ஒரு பிளாக். ஸ்கோப் ஆஃப் த பிளாக்னா அந்த பிளாக் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்றத we will be indicating by using curly braces வச்சு யூஸ் பண்ணுவோம். அதர் C++, ஜாவா ஹை லெவல் லாங்குவேஜஸ்லாம் ஒரு கர்லி பிரேசஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்றத ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஒரு இஃப் கண்டிஷன் ஓப்பனாக அந்த இஃப் கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது, இல்லை ஒரு ஃபார் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சு எங்கே முடியுது, இல்லை ஒரு வைல் ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுன்றதை we will be using கர்லி பிரேசஸை யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணலாம். பட் இன் பைத்தான் வந்து கம்பைலருக்கு வந்து அந்த ஸ்கோப் ஆஃப் த பிளாக் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது அப்படின்றத வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா by using white spaces அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒயிட் ஸ்பேசஸ் வந்து நாம தான் டிஃபைன் பண்ணலாம், ரைட்? ஒரு டேப் நார்மலாக வந்து 4 ஒயிட் ஸ்பேசஸ் இருக்கும், இல்லை 8 ஒயிட் ஸ்பேசஸ் இருக்கும். நாமளாக வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பிளாக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 4 ஒயிட் ஸ்பேசஸோ இல்லை ஒரு 8 ஒயிட் ஸ்பேசஸோ இல்லை 1 டேபோ நம்ம அந்த பிளாக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அதான் சொல்கிறாங்க இண்டென்டேஷன்றது. அந்த ப்ரோக்ராமோட ரீடபிலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இட் ரெஃபர்ஸ் டு எ ஸ்பேஸ் அட் த பிகினிங் ஆஃப் தி கோட் லைன். எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ரைட்டுங்களா? இது எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தா வந்து இண்டென்டேஷன் இன் கோட் இஸ் ஃபார் ரீடபிலிட்டி, ரைட்? ரீடபிலிட்டி கிளியராக இருக்கிறதுக்கு அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி இட் இஸ் யூசஸ் டு இண்டிகேட் அ பிளாக் ஆஃப் கோட் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, ரைட்? பைத்தான் யூசஸ் ஒயிட் ஸ்பேசஸ் such as spaces and tabs to define program blocks, right? blocks வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது. ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் C++, ஜாவா யூஸ் curly braces to indicate block of code. for பிளாக் ஆஃப் கோட் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணலாம். இல்லை ஒரு ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன் ஆல்ரெடி தெரியும், ஃபங்க்ஷன் இஸ் அ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணலாம். இல்லை பாடி ஆஃப் என்ன சொல்கிறது ஃபார் லூப், வைல் லூப் அந்த மாதிரி. இல்லைன்னா ஒரு செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது இஃப் எல்ஸ் இந்த மாதிரி செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க, ரைட்? த நம்பர் ஆஃப் ஒயிட் ஸ்பேசஸ் டேப்ஸ் இந்த இண்டென்டேஷன் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து இப்படி தான் 4 ஒயிட் ஸ்பேசஸ் தான் இல்லை 8 ஒயிட் ஸ்பேசஸ் தான் அப்படின்றது கிடையாது, நாட் ஃபிக்ஸ்டு. நம்ம அந்த ஸ்பேஸை வந்து ஃபஸ்ட்டு லைனில் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறோமோ த்ரூ அவுட் அந்த பிளாக் வரைக்கும் அதே வந்து ஸ்பேசஸை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அது அந்த ஸ்பேஸ் மெயின்டைன் ஆக வரைக்கும் அது அந்த பிளாக் அப்படின்ற மாதிரி அர்த்தம், சரிங்களா? ஸோ பட் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தின் அ பிளாக் மஸ்ட் பி இண்டென்டட் வித் சேம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேசஸ் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ திஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள், x is equal to 1ன்னு அசைன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வருது. செக் பண்ணுறோம் if x is equal to 1 அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்போ இந்த ifோட ட்ரூ பிளாக், ரைட்? இந்த ifோட வந்து ட்ரூ சைடு, அந்த ifோட பிளாக் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது அப்படின்றத இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த இஃப்க்கு அப்புறம் ஒரு 4 ஒயிட் ஸ்பேசஸ் கொடுத்து பிரிண்ட் x is equal to 1ன்றாங்க. அப்போ இந்த இடத்துல எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் இந்த சேம் செட் ஆஃப் ஒயிட் ஸ்பேசஸில் இதை வந்து நம்ம இண்டென்டேஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ இந்த பிளாக் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வர ஸ்டேட்மெண்ட் வந்து முன்னாடி வந்துடும். அந்த ஸ்பேசஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இஃப் வந்து இந்த லைனை மெயின்டைன் பண்ணுறதுனால இது வந்து இஃப்க்குள்ளே உள்ள பிளாக் ஒரே லைன் இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல அப்படி இருக்குது. ஒருவேளை இது இந்த இஃப்க்குள்ளே வேறு ஏதாவது மல்டிபிள் லைன்ஸ் இருந்ததுன்னா சேம் ஒயிட் ஸ்பேசஸை வி ஹாவ் டு மெயின்டைன், ரைட்? எல்ஸ் பார்ட் வரும்போது எல்ஸோட இண்டென்டேஷன் இது பாருங்கள், திரும்பி அகைன் ஒயிட் ஸ்பேசஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு, இஃப் x is equal to 1 இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ பிரிண்ட் x is 1ன்னு பிரிண்ட் பண்ணணும். இல்லைனா எல்ஸ் x is not 1 அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், a is equal to 3, b is equal to 1. இஃப் a greater than b அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு a கிரேட்டராக இருந்தால் a is greater, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் இஃப் பிளாக்குள்ளே போகும் இல்லையா? அப்போ இந்த இஃபோட பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து
4 ஒயிட் ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்ஸோட பிளாக், ஒருவேளை இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வரும்ல, அப்போ எல்ஸோட பிளாக் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இண்டென்டேஷன். இண்டென்டேஷன் இஸ் நத்திங் பட் டு டிஃபைன் அ ப்ரோக்ராம் பிளாக்ஸ், அதாவது ப்ரோக்ராமோட பிளாக்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான். C++லலாம் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பைத்தானை பொறுத்தளவு பைத்தான் இண்டென்டேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டென்டேஷன்றது அந்த ஒயிட் ஸ்பேசஸ் தான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம டெமோ உங்களுக்கு பார்த்துடலாம். அடுத்து கமெண்ட்ஸ் இன் பைத்தான். கமெண்ட்னாவே நார்மலி வந்து ஒரு விஷயத்தை பற்றின கமெண்ட்டை நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான். அப்போ இந்த இடத்துல பைத்தானை பொறுத்தளவு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா எதுக்காகனா ஆர் யூஸ்டு டு ப்ரொவைட் அ சம்மரி ஆஃப் த கோட் இன் பிளைன் இங்கிலீஷ், ரைட். சம்மரி ஆஃப் த கோட் அப்படின்னா இன்பிட்வீன் நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமை எழுதிக்கிட்டே வரும்போது இந்த ப்ரோக்ராம் என்ன பர்பஸ்க்காக எழுதுகிறோம் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மல் பிளைன் இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஃபியூச்சர் டெவலப்பர் இருக்குது இல்லைங்களா, அவருக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஒரு கோடை வந்து ஒரு 1000 லைன் கோடிங் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம எழுதும் போது என்னென்ன பர்பஸ்க்கெலாம் எழுதணும் அப்படின்றத, என்னென்ன பர்பஸ், என்னென்ன ஸ்டேட்மெண்ட், என்னென்ன ஃபங்க்ஷன், என்னென்ன வேரியபிள்ஸ், என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம் அப்படின்றத டாக்குமெண்டேஷன் அந்த கமெண்ட் இதை போட்டு எழுதிட்டோம், பக்கத்துலேயே எழுதிட்டோம்னா ஃபியூச்சர் டெவலப்பர் எனக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறவர், ரைட், அந்த 1000 லைன் கோடிங்கை பார்க்கும்போது இல்லை என்ன மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமர் என்னோட ப்ரோக்ராமை ரெஃபர் பண்ணும்போது அவருக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த கோட் அப்படின்றது தான், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம இந்த இடத்துல கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்போ எப்படி கமெண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுமா சார்னா, கமெண்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. த கமெண்ட் லைன்ஸ் வில் பி இக்னோர்டு பை தி கம்பைலர், இன்டர்பிரட்டர், ரைட். இது எல்லா லாங்குவேஜ்லையுமே கமெண்ட்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸ்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நம்ம கொடுப்போம். ப்ரோக்ராமில் இன்பிட்வீன் லைன்ஸில் நம்ம கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டோம்னா அந்த கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வில் பி இக்னோர்டு பை தி கம்பைலர். அப்போ கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா, கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் போட்டு கொடுக்கணும், ரைட்டுங்களா. நம்ம வந்து C++லாம் /* அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஜாவாவில் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஹேஷ் சிம்பிளை யூஸ் பண்ணுறாங்க. ஹேஷ்ன்றது இந்த சைன், ரைட், இஸ் த பிகினிங் ஆஃப் த கமெண்ட். ஒரு கமெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த கமெண்ட்டோட பிகினிங்கில் ஹேஷ் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா தட் லைன் வில் பி இக்னோர்டு. அந்த ஹேஷ், அதாவது ஹேஷ் எங்கே ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் வர ஸ்டேட்மெண்ட்டை கம்பைலர், இன்டர்பிரட்டர் என்ன பண்ணிவிடும், இக்னோர் பண்ணிவிடும்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணாது, அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்றாங்க. அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அந்த கமெண்ட்டில் கொடுத்துட்டோம்னா அது கமெண்ட் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக மட்டுமே இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, எரரும் வராது அப்படின்றத சொல்கிறாங்க, ரைட்டா. எனிதிங் ரிட்டன் ஆஃப்டர் ஹேஷ் இன் அ லைன் இஸ் இக்னோர்ட் பை தி இன்டர்பிரட்டர், அதான் சொல்கிறாங்க. See this example, percentage is equal to minute into 100 divided by 60 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்றதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபியூச்சர் டெவலப்பர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் வந்து கமெண்ட் கொடுத்துட்றேன். இது இட் இஸ் ஃபார் கால்குலேட்டிங் பர்சன்டேஜ் ஆஃப் அன் அவர். அவரை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் அப்படின்றத இந்த இடத்துல ஹேஷ் சிம்பிள் போட்டு கால்குலேட் பண்ணுறேன். ஹேஷ் சிம்பிள் போட்டு நம்ம எழுதிட்டோம்னா கம்பைலர் என்ன பண்ணும், இன்டர்பிரட்டர் இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த 60 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆஃப்டர் திஸ் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணாதுன்னா இக்னோர் பண்ணிடும். ஸோ இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக கமெண்ட் எழுதியிருக்காங்க அப்படின்றதான் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்லி அண்டர்ஸ்டுட் அப்படின்றாங்க. பைத்தான் டஸ் நாட் ஹாவ் மல்டி லைன் கமெண்டிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமெண்டிங்லேயே நமக்கு சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட் இருக்குது. சிங்கிள் லைனாக ஒரு பர்டிகுலர் சிங்கிள் லைனை மட்டும் நம்ம கமெண்ட்டாக கொடுக்கணுமா, இக்னோர் பண்ணணுமா, இல்லை மல்டிபிள் லைன்ஸை ஒரு பேராகிராஃப் இல்லை எழுதி அந்த மாதிரி ஒரு 10 லைன்ஸ் 20 லைன்ஸ் அந்த மாதிரி வந்து கமெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா மற்ற லாங்குவேஜஸில் இருக்குது. C++லனா வந்து /* அண்ட் // அந்த மாதிரி முடிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் பைத்தானை பொறுத்தளவு மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது. சப்போஸ் மல்டிபிள் லைன்ஸ் நம்ம கமெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி லைனில் நம்ம இந்த ஹேஷ் சிம்பிளை போட்டு யூஸ் பண்ணணும், லைக் இங்கே கீழே கொடுத்துருக்க மாதிரி. ஸோ யூ ஹாவ் டு கமெண்ட் ஈச் லைன் இண்டிவிஜுவலி ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் லைன் கமெண்ட், திஸ் இஸ் அ கமெண்ட் டூ ஐ செட் தட் டுடே ஆல்ரெடி என்ற மாதிரி இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வந்து கமெண்ட் லைன்ஸ், அதாவது மல்டிபிள் லைன், சிங்கிள் லைனையும் கொடுக்கலாம், மல்டிபிள் லைன் வேணும்னாலும் மல்டிபிள் லைன்ஸையும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்க முடியும் அப்படின்றாங்க. இது இல்லாமல் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் வந்து இந்த ட்ரிபிள் கோட்ஸ் இருக்குது. அந்த ட்ரிபிள் கோட்ஸை போட்டு நம்ம அதையும் வந்து கமெண்ட் கொடுக்கலாம். பட் அது அஃபிஷியலி பைத்தான் கமெண்டிங் லைனாக இல்லை, அது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் வந்து இக்னோர் பண்ணுன்றதுக்கான கான்செப்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பார்க்கவும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கமெண்ட். இதுக்கான டெமோவை நம்ம இந்த கிளாஸில் பார்த்துடலாம்.
ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்காக gedit ஃபைல் நேம் exercise.py ஒரு புது எடிட்டர் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த புது எடிட்டரில் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். இது ஈச் a is equal to 10 இது ஒரு ஸ்டேட்மெண்ட், b is equal to 20 இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை வச்சு நம்ம எக்ஸ்பிரஷன் க்ரியேட் பண்ணணும்னா c is equal to a plus b இது ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லலாம். இல்லைன்னா c is equal to a டபுள் ஸ்கொயர் டபுள் ஸ்டார் 2ன்னு போட்டால் இது என்னது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வேணும்னா b டபுள் ஸ்டார் 2 அப்படின்னு போட்டால் b ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படி வேணும்னா 2 இன்ட்டு a இன்ட்டு b. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லலாம். a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு போடுறோம் இல்லைங்களா, a ஸ்கொயர்னால் டபுள் ஸ்டார் போட்டால் ஸ்கொயர் வரும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன்ஸை கூட நம்மளால் எழுத முடியும். ஸோ இது ஈச் அண்ட் எவ்ரி லைன் இஸ் கால்ட் அ ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். ஈச் அண்ட் எவ்ரி லைன் நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, இது எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு அசைனிங், இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, இது ஒரு கால்குலேஷன் ஸ்டேட்மெண்ட்டு, இது ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், பிரிண்ட் ரைட், பிரிண்ட் சி. அதே மாதிரி இது இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா பிரிண்ட் சி. இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்கலாம், சேவ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸ்பிரஷனுக்கான எக்ஸாம்பிள் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். நார்மலாக எப்போயுமே ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும். கமாண்ட் பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் py எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோன்னா பாருங்கள் 3900 அப்படின்னு வருது ரிசல்ட்டு. 3900 ரிசல்ட் வருதுன்னா என்னாச்சு, ஏக்கு வந்து 10, பிக்கு வந்து 20 அப்படின்னு கொடுத்தனால ஃபஸ்ட்டு 2 ஆட் ஆகி 13 வருது. அதுக்கப்புறம் a ஸ்கொயர் b ஸ்கொயர்னால் ஏவை ஸ்கொயர் பண்ணி 100, பியை வந்து ஸ்கொயர் பண்ணி 20, ஸ்கொயர் பண்ணி அதோட வேல்யூ, தென் அதை வந்து மல்டிப்ளை பண்ணி நமக்கு 900 அப்படின்ற ரிசல்ட்டு சி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதாங்க ஸ்டேட்மெண்ட்டு, இதுதான் எக்ஸ்பிரஷன். இது வந்து பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டு, இது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, இது எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா, ரைட். சப்போஸ் இது வந்து நான் வந்து இந்த இடத்துல நம்ம கமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஹேஷ் நான் சிம்பிள் கொடுத்துடலாம். ஹேஷ் இது வந்து என்னது, இந்த இடத்துல ஹியர் we are adding 2 numbers, sorry, adding 2 numbers. இது வந்து கமெண்டிங் பர்பஸ்க்காக நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கமெண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. சரிங்களா, ஸோ ப்ரோக்ராம் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, கமெண்ட் லைன் என்ன ஆகலை, எக்ஸிக்யூட் ஆகலை. இது மாதிரி நம்ம மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் மல்டிபிள் லைன்ஸ் இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டு, மல்டிபிள் லைன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம கமெண்ட் கொடுக்கலாம். சரிங்களா, எக்ஸாம்பிள் ஃபார் மல்டி லைன் கமெண்ட். கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபாலோயிங் பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். அப்போ இந்த மல்டிபிள் லைன்ஸும் நமக்கு என்ன ஆகிடும்னா கம்பைலர் வந்து இக்னோர் பண்ணிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகுது, மிச்ச லைன்லாம் வந்து கம்பைலர் வந்து இக்னோர் பண்ணிடும். இதுதான் கமெண்ட் லைன். சிங்கிள் லைன் கமெண்ட் லைன் வந்து இருக்குது, மல்டி லைன் கமெண்ட் இல்லை. மல்டி லைன் கமெண்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஹேஷ் சிம்பிளை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இந்த ஹேஷ் சிம்பிளை எடுத்துகிட்டு ட்ரிபிள் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிங்கிள் டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டபுள் கோட்ஸ் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த இது வந்து கமெண்ட் ஆகிடும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அது வந்து ட்ரிபிள் கோட்ஸ், அதாவது அது வந்து ஆக்சுவலி அஃபிஷியலி அது வந்து கமெண்ட் பர்பஸ்க்காக இல்லை, ஸ்ட்ரிங் லிட்ரல் பர்பஸ்க்காக அதை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் நம்ம கமெண்ட் லைனாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து கமெண்ட்ஸை பற்றி. தென் ஒரு ப்ரோக்ராமோட ஸ்டேட்மெண்ட் எங்கே ஆரம்பிச்சு இது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாம் வந்து சேம் லெவலில் இருக்குது. இண்டென்டேஷன் நம்ம போகலை, ஏன்னா ப்ரோக்ராமில் நமக்கு எந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டும் வரல. சப்போஸ் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இண்டென்டேஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. இஃப் ரைட். ஸோ இஃப் நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா, இஃப் கண்டிஷன் நம்ம செக் பண்ணலாம். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னு செக் பண்ணுறோன்னா கோலன் போடணும். ஏ இஸ் கிரேட்டர் தென். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இஃப் கண்டிஷனில் அப்படியே என்னால் இஃபோட ஸ்டேட்மெண்ட், இஃபோட பிளாக் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு கிவ் அ ஸ்பேஸ் இந்த இடத்துல கொடுக்கணும். இது ஒரு டேப் தட்டினா 8 ஸ்பேசஸ் போகுது, நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் ஒரு 4 ஸ்பேசஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். விச் மீன்ஸ் இந்த இஃபோட பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து எனக்கு எத்தனை லைன் வந்தாலும் அந்த சேம் இண்டென்டேஷனை நான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அடுத்து நான் வந்து இந்த இண்டென்டேஷன் முன்னாடி மூவ் ஆயிடுச்சுன்னா இந்த பிளாக் முடிஞ்சிருச்சு அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணும். இதுதாங்க பைத்தான் இண்டென்டேஷன். நம்ம நார்மலாக மற்ற லாங்குவேஜஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இந்த மாதிரி கொடுப்போம். அப்போ விச் மீன்ஸ் இஃபோட பிளாக் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது அப்படின்றத சொல்லுவாங்க C++. பட் பைத்தானில் அந்த மாதிரி கர்லி பிரேசஸ் கமெண்ட் இல்லாததுனால இண்டென்டேஷனை வச்சு தான் ஒரு பிளாக்கோட பிகினிங்கையும் எண்டிங்கையும் நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ பிகினிங் எந்த இண்டென்டேஷன் ஸ்பேஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ, 4 ஸ்பேஸஸை மெயின்டைன் பண்ணுறோமோ அதே ஸ்பேஸை த்ரூ அவுட் அந்த பிளாக் முடிய வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே கொடுக்கலாம். print வந்து this is if block ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்றத இந்த இடத்துல நான் ஒரு இண்டிகேட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சப்போஸ் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் முன்னாடி வந்துடணும். விச் மீன்ஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இஃபோட ஸ்டேட்மெண்ட் இந்த லெவலோட முடிஞ்சிச்சு. அப்போ அடுத்து நான் வந்து எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டேன்னும் போது இந்த ஸ்பேசஸ் மட்டும் ப்ரீவியஸ் லைனுக்கு அடுத்த லைன், அதாவது இது வரைக்கும் சேம் பிளாக்கை மெயின்டைன் பண்ணுறோம், இங்கே அடுத்த லெவலுக்கு வந்துடுறோம். இங்கே பாருங்கள் print அதே லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான். இப்போ இஃப்க்கு நம்ம அந்த லெவல் மெயின்டைன் பண்ணோம்னா எல்ஸுக்கு அடுத்து 8 ஒயிட் ஸ்பேசஸ் நான் கொடுத்துருக்கேன், அது 4 ஒயிட் ஸ்பேசஸ் ரைட். இங்கே வந்து நான் என்ன பண்ணலான்னா பி இஸ் கிரேட்டர் ஜிஆர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம கொடுக்குறது தான். இதுக்கு வந்து பர்டிகுலராக இவ்வளோ ஸ்பேசஸ் அப்படின்றது கிடையாது. ஆனால் பட் சேம் இண்டென்டேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. இது வந்து திஸ் இஸ் எல்ஸ் பிளாக் அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இண்டென்டேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணுறது. சேவ் பண்ணி பார்க்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு போகலை. இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பி கிரேட்டராக இருக்கனால எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து எல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதாங்க இண்டென்டேஷன். சப்போஸ் அந்த இண்டென்டேஷன் லெவலில் நம்ம ஏதாவது எரர் வந்தது, இந்த லெவலில் நான் ஒருவேளை இந்த பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு பிரிண்ட் ஆகுது அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இல்லைங்களா. சும்மா ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி பார்க்கலாம். இப்படி இருக்கட்டும். ஸ்டேட்மெண்ட் வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து 20, இதை வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் நமக்கு இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும். பட் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்றத நம்ம இங்கே இடத்துல செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல இன்வாலிட் சின்டாக்ஸ்னு வருது. ஏன்னா வந்து லைன் 13ல் நமக்கு வந்து பிளாக் வந்து மெயின்டைன் ஆகலை அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இதை கரெக்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம் அவுட்புட் வந்துருச்சு. ஏ இஸ் கிரேட்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா, திஸ் இஸ் இஃப் பிளாக் அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. ஸோ இண்டென்டேஷன் இதுதான். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம
ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் அ ஸ்டேட்மெண்ட். தென் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்துருக்கோம். எக்ஸ்பிரஷன்றது காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ், நம்பர்ஸ், தென் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு வர்றது எக்ஸ்பிரஷன். தென் கமெண்ட் லைன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். கமெண்ட் லைன் வில் பி இக்னோர்டு பை தி இன்டர்பிரட்டர், அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. தென் நம்ம வந்து இன்டென்டேஷன் எதுக்காக மெயின்டைன் பண்ணுறன்றதை பார்த்தோம். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.